அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸும் அமெரிக்க பிரதிநிதிகளும் பாகிஸ்தானில் களமிறங்கிவிட்டார்களா? ஈரானிய தலைமைகளும் ஈரானிய பிரதிநிதிகளும் பாகிஸ்தானில் களமிறங்கிவிட்டார்களா? தற்போதைய பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் பாகிஸ்தானுக்கு செல்வது தொடர்பாகவும் ஈரானிய தலைமைகள் எவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள்? இன்று இரவு போர் ஆரம்பிக்கப்பட போகின்றதா அல்லது யுத்த நிறுத்தம் இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிக்கப்பட போகின்றதா? மத்திய கிழக்கை நோக்கி விரையும் அமெரிக்காவின் போர் விமானங்களும் சரக்கு விமானங்களும் போர் கப்பல்களும் போருக்கான உச்ச தயார்படுத்தல்களும். ஈராக்கினுடைய புதிய பிரதமர் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட்டு விட்டாரா? நேற்றிரவு நடைபெற்ற கூட்டத்தில் எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன? மேலும் நடைபெற்ற வாக்கெடுப்பிலே யார் வெற்றி பெற்றுள்ளார்? டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் ஆரம்பித்திருக்கக்கூடிய முன்னாள் அமெரிக்க இராணுவ அதிகாரிகளும் அமெரிக்க இராணுவத்திற்குள்ளே ஏற்பட்டு வரக்கூடிய தொடர்ச்சியான முறுகல் நிலைகளும் 50 பில்லியன் டாலருக்கும் அதிகமான எண்ணெயை இழந்த உலகமும் இதனால் ஏற்பட போகும் விளைவுகளும், லெபனானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி வரக்கூடிய அமெரிக்காவும் அடுத்த கட்ட நகர்வுகளும். லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமைத்திருக்கக்கூடிய மஞ்சள் எல்லை பகுதிகள் தொடர்பாகவும் லெபனானிய பாராளுமன்ற சபாநாயகர் நஹ்பி பெர்ரி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்திருக்கக்கூடிய மஞ்சள் எல்லை பிரதேசங்களையும் மஞ்சள் எல்லை கோடுகளையும் நாங்கள் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானினுடைய பல பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கியுள்ளது. இதே போன்று முழுமையாக தெற்கு லெபனான் பிரதேசங்களில் இருந்து பின்வாங்கிவிட வேண்டும். மஞ்சள் எல்லை பிரதேசத்தினை தக்க வைத்துக் கொள்வதற்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வேலை திட்டங்களை மேற்கொண்டால் நிச்சயமாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிர்ப்பை சந்திக்கும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மஞ்சள் எல்லை பிரதேச திட்டங்கள் ஒரு பொழுதும் வெற்றி அளிக்கப் போவதில்லை. இதற்கு நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை. இதையும் மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இதற்கான வேலை திட்டங்களை மேற்கொண்டால் நாங்கள் அதற்கான உச்ச பதிலடிகளை வழங்குவோம். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் துரோகத்தையும் அதனுடைய வாக்குறுதிகளையும் எங்களுக்கு ஒரு பொழுதும் நம்ப முடியாது. இதனால் யாரும் அவசரப்பட்டு தெற்கு லெபனான் பிரதேசத்தை நோக்கி இடம்பெயர்ந்து விட வேண்டாம். மேலும் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாகவே இருக்கின்றோம் என லெபனானினுடைய சபாநாயகர் நஹ்பி பெர்ரி அவர்கள் தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லா இராணுவத்தோடு ஒன்றிணைந்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே போராடக்கூடிய அமைப்பாகவே அமல் இராணுவத்தினர் காணப்படுகின்றார்கள். அமல் இராணுவத்தின் தலைவராகவுமே நஹ்பி பெர்ரி அவர்கள் செயற்படுகின்றார். லெபனானினுடைய அடிமை ஜனாதிபதியும் பிரதமரும் அடிமை அரபுகளுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் அமெரிக்காவுக்கும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தும் வேளையில் லெபனானினுடைய சபாநாயகர் நஹ்பி பெர்ரி அவர்களே ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் அமல் இராணுவத்திற்கும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தி வருகின்றார். இவை தொடர்பாக முன்னே காணொளிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். மேலும் லெபனானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகளை எதிர்ப்பதற்கும் லெபனானினுடைய சபாநாயகர் நஹ்பி பெர்ரி அவர்கள் தற்போது பல வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் லெபனானிய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதையும் இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதையும் தடுத்து நிறுத்தக்கூடிய சட்டத்தை மாற்றிவிடுங்கள். மேலும் இந்த சட்டங்களை அவசரமாக நீக்கிவிட்டு இஸ்ரேலோடு நேரடியான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு இயல்பாக்கத்தை முடிக்க வேண்டும் என்றும் நெட்டன்யாகுவும் ஜோசப் அவுனும் பிரதமர் நவாப் சலாமும் நேரடியாக சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. அதாவது லெபனானினுடைய அரசியலமைப்பு சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. மேலும் இந்த சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளையும் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற முடியாது. இதனாலேயே தற்போது குறித்த சட்ட திட்டங்களை நீக்கிவிட்டு இஸ்ரேலோடு இயல்பாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான புதிய சட்ட திட்டங்களை உருவாக்குமாறு அமெரிக்கா உச்சழுத்தங்களை வழங்கியுள்ளது. இருப்பினும் லெபனானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் நஹ்பி பெர்ரி அவர்கள் இருக்கும் வரை இந்த சட்ட திட்டங்களை நீக்க முடியாது. அவ்வளவு இலகுவாக குறித்த சட்ட திட்டங்களை நீக்கிவிடவும் முடியாது. அடுத்து நேற்றைய தினமும் 2வது நாளாக புதிய பிரதமர் வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வுகள் நடைபெற்றிருந்தன. பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற கூட்டணிகள் ஒன்றிணைந்து இந்த அமர்வை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் ஈராக்கினுடைய புதிய பிரதமர் வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான ஒருங்கிணைப்புகளை வழங்கும் நோக்கத்தோடு ஈரானிய IRGC இராணுவத்தினுடைய குதுஸ் படை தளபதி இஸ்மாயில் கானி அவர்களும் ஈராக்குக்கு விஜயம் செய்திருந்தார். இந்த விஜயத்தின் போது ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களின் தலைவர்களை சந்தித்து இவர் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். அதே போன்று வெற்றி பெற்ற கூட்டணி கட்சிகளை சந்தித்து
சந்தித்தும் விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். அடுத்த பிரதமர் வேட்பாளரை தெரிவு செய்வதில் ஈரானுக்கு மிக முக்கிய பங்கு காணப்படுகின்றது. இருப்பினும் இது நேரடியாக அறிவிக்கப்படாவிட்டாலும் மறைமுகமாக இவை நடைமுறைப்படுத்தப்படும். இதற்கமைவாகவே IRGC குதுஸ் படை தளபதி இஸ்மாயில் கானி அவர்களும் ஏனைய பிரதிநிதிகளும் ஈராக்குக்கு விஜயம் செய்திருந்தார்கள். நூரி மாலிகி அவர்களை தெரிவு செய்வதா, பஸ்ஸாம் அல் பத்ரி அவர்களை தெரிவு செய்வதா என்கின்ற பேச்சுவார்த்தைகளுக்கு சரியான வழிகாட்டுதல்களை வழங்குவதற்காகவே ஈரானிய தலைமைகள் சென்றிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே நேற்றிரவு குறித்த அமர்வுகள் நடைபெற்றிருந்தன. மேலும் இந்த அமர்வினுடைய இறுதியில் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அத்தோடு இந்த வாக்கெடுப்பிலே பஸ்ஸாம் அல் பத்ரி அவர்கள் அதிகளவான வாக்குகளை பெற்றுக் கொண்டார். நூரி மாலிகி அவர்கள் தன்னுடைய ஆதரவை பஸ்ஸாம் அல் பத்ரி அவர்களுக்கு வழங்கிவிட்டு அவர் போட்டியில் இருந்து விலகிக் கொண்டார். ஈரானிய தலைமைகளின் வழிகாட்டுதல்களுக்கு அமைவாகவே இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. அதே நேரம் இந்த வாக்கெடுப்பிலே சில சிக்கல்களும் காணப்படுகின்றன. அதாவது பிரதமரை தெரிவு செய்வதற்கான கூட்டணி கட்சிகளுடைய 12 வாக்குகளில் 8 வாக்குகளை ஒருவர் பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு பெரும்பான்மை வாக்கான 8 வாக்குகளை பெற்றால் மாத்திரமே அவர் பிரதமர் வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவார். எனவே நேற்றிரவு நடைபெற்ற வாக்கெடுப்புகளிலே 12 வாக்குகளில் பஸ்ஸாம் அல் பத்ரி அவர்கள் 7 வாக்குகளையே பெற்றுக் கொண்டார். மேலும் தற்போதைய ஈராக்கினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷியா அல் சூதானியின் முழுமையான ஆதரவை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இஹ்சான் அல் அவாதி அவர்கள் 5 வாக்குகளை பெற்றுக் கொண்டார். பஸ்ஸாம் அல் பத்ரி அவர்கள் 7 வாக்குகளை பெற்று முன்னிலை வகித்தாலும் பெரும்பான்மை வாக்குகளான 8 வாக்குகளை அவர் பெற்றுக் கொள்ளவில்லை. பெரும்பான்மையை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வாக்கு அவருக்கு குறைவாக இருக்கின்றது. இதனால் இந்த கலந்துரையாடலின் அடுத்த கட்டம் நாளைய தினம் நடைபெறப் போகின்றது. நாளைய தினம் நடைபெறக்கூடிய கலந்துரையாடலில் மீண்டும் வாக்கெடுப்பு நிகழ்த்தப்படலாம் அல்லது ஏற்கனவே வாக்களித்தவர்களில் ஒருவர் பின்வாங்கலாம். பஸ்ஸாம் அல் பத்ரி அவர்கள் 7 வாக்குகளை பெற்றிருப்பதனால் இலகுவாக இன்னும் ஒரு வாக்கை பெற்று விடுவார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அத்தோடு இந்த வாக்கெடுப்புகள் நடைபெற்று 2 மணித்தியாலங்களுக்கு பின்பு அமெரிக்கா ஈராக்குக்கு எதிரான அடுத்த கட்ட அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தது. நாங்கள் ஈராக் அரசாங்கத்துடனான பாதுகாப்பு மற்றும் நிதி ஒப்பந்தங்களை முழுமையாக நிறுத்தியுள்ளோம். ஈராக்கின் மத்திய வங்கியோடு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய டாலர் வர்த்தகங்களையும் முழுமையாக நிறுத்தியுள்ளோம் என அமெரிக்கா அறிவித்தது. அதாவது வாக்கெடுப்புகளிலே முன்னிலையில் இருக்கக்கூடிய அடுத்த பிரதமராக தெரிவு செய்யப்பட இருக்கக்கூடிய பஸ்ஸாம் அல் பத்ரி அவர்கள் நூரி மாலிகியினுடைய நெருங்கிய நண்பராகவும் அவருடைய கட்சியை சேர்ந்தவராகவுமே இருக்கின்றார். நூரி மாலிகி எவ்வாறு ஈரானுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவராக இருக்கின்றாரோ அதே போன்றே பஸ்ஸாம் அல் பத்ரி அவர்களும் ஈரானுக்கும் எதிர்ப்பற்றுக்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கக்கூடியவராகவே இருக்கின்றார். மேலும் ஈராக்கிலிருந்து அமெரிக்காவின் டாலர் வர்த்தகத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், ஈராக்கிய எண்ணெயை ஈராக்கினுடைய சொந்த நாணயத்தில் விற்பனை செய்ய வேண்டும் என்றும் அல்லது சீனாவினுடைய நாணயத்தில் விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடுகளை அவர் கொண்டுள்ளார். அதாவது ஈராக்கின் பெட்ரோ டாலர் ஒப்பந்தத்தை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலேயே இவர்கள் இருக்கின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்கும் நோக்கத்தோடு இந்த இடைநிறுத்தல் அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளது. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் அமெரிக்கா ஈராக்குக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கின்றன. அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் ஈராக்கிய பிரதமராக நூரி மாலிகி அவர்கள் அல்லது பஸ்ஸாம் அல் பத்ரி அவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டியது மிக முக்கியமான தேவையாகும். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலும் ஈராக் ஒரு மிக முக்கியமான இடத்தையே வகிக்கப் போகின்றது. கடந்த 40 நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற யுத்த களத்திலே ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மிக முக்கியமான பங்கை வகித்திருந்தார்கள். ஈராக்கிலிருந்து அமெரிக்க படைகளை முழுமையாக துரத்தி அடிப்பதற்கான எல்லாவிதமான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் ஈராக்கிய குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பொருளாதாரத்தை, எண்ணெய் வர்த்தகத்தை முடக்குவதற்கான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு எதிராகவும் பயங்கரவாதிகளுக்கு எதிராகவும் வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். எனவே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் மிக முக்கியமான பங்கை வகிக்கப் போகின்றார்கள். மேலும் இதனை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடுதான் தற்போது அமெரிக்கா ஈராக்குக்கு எதிரான இந்த உச்ச தடைகளையும் இடைநிறுத்தல்களையும் அறிவித்துள்ளது. ஈராக்கை தனிமைப்படுத்துவதற்கான ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையிலான உறவுகளை முறிப்பதற்கான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றது. இருப்பினும் அமெரிக்காவினுடைய இந்த செயற்பாடுகளும் வேலை திட்டங்களும் நிச்சயமாக தோல்வியிலேயே முடிவடையும். அடுத்து நேற்றிரவு ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். கடந்த போர்க்களத்தில் நாங்கள் ஈரானுக்கு ஆதரவாக ஈராக்கிய பிரதேசங்களுக்குள்ளே, குர்திஸ்தான் பகுதிகளுக்குள்ளே அமெரிக்காவுக்கு எதிராக 200க்கும் அதிகமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளோம். மேலும் நாங்கள் அடுத்த கட்ட நீண்ட போருக்கும் தயாராகவே இருக்கின்றோம். ஈரானுக்கும் லெபனானுக்கும் தொடர்ச்சியாக முழுமையாக ஆதரவளிக்கும் நோக்கத்தோடு நாங்கள் எங்களுடைய தாக்குதல்களை வீரியப்படுத்துவோம். ஈரானுக்கு எதிரான போர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் ஈராக்கிலே நாங்கள் அடுத்த கட்ட தாக்குதல்களை அவசரமாக ஆரம்பிப்போம்.
மேலும் இந்த தாக்குதல்கள் முன்னைய தாக்குதல்களை போன்று இருக்காது. தற்போதைய நிலைமையில் நாங்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு அமைவாக எங்களுடைய விரிவான தாக்குதல்களை மேற்கொள்வோம். மேலும் இது பிராந்திய போரினுடைய உச்சக்கட்டத்தை நோக்கி நகரும் என ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் தெரிவித்துள்ளார்கள். எனவே ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரில் அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுக்கு முழுமையான ஆதரவையும் லெபனானுக்கு முழுமையான ஆதரவையும் வழங்குவதற்கு ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து இன்று வரையில் $50 பில்லியன் அதிகமான கச்சா எண்ணெயானது உலக சந்தையில் இருந்து முழுமையாக நீங்கியுள்ளது. உலக பொருளாதாரம் $50 பில்லியன் பெறுமதி அளவிலான எண்ணெய் வர்த்தகத்தை முழுமையாக இழந்துள்ளது. மேலும் இந்த நெருக்கடியினுடைய விளைவுகள், இழப்புகளுடைய விளைவுகள் இன்னும் ஒரு சில வாரங்களுக்குள் ஒட்டுமொத்த உலகத்திலும் எதிரொலிக்கும். இதனால் ஏற்பட போகும் விளைவுகள் இந்த உலக பொருளாதாரத்தையே முழுமையாக முடக்கிவிடும். மேலும் இந்த $50 பில்லியன் இழப்பானது நின்றுவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் $1 பில்லியன் பெறுமதி அளவிலான எண்ணெய் விநியோகம் இழக்கப்படுகின்றது. இன்னும் 2 வாரங்களுக்குள் இந்த இழப்பானது $75 பில்லியன் அதிகரித்துவிடும். உண்மையில் இந்த போரானது மிகப்பெரிய பேரழிவையே ஏற்படுத்தப் போகின்றது என அமெரிக்க ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அடுத்து ஈரானுக்கு எதிரான போரை முழுமையாக நிறுத்துமாறும் அமெரிக்க அதிகாரிகளையும் சிப்பாய்களையும் பாதுகாக்க வேண்டும் என்றும், இந்த போரின் மூலமாக அமெரிக்காவுக்கு எந்தவிதமான நன்மைகளும் கிடைக்கப் போவதில்லை, இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்காகவே இந்த போர் நடத்தப்படுகின்றது, டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க இராணுவத்தை மிகப்பெரிய வீழ்ச்சியை நோக்கி நகர்த்தி செல்கின்றார் என அமெரிக்க இராணுவத்தின் முன்னாள் அதிகாரிகள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 60க்கும் அதிகமான அமெரிக்காவின் முன்னாள் இராணுவ தலைமை அதிகாரிகள், தளபதிகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டங்களை மேற்கொண்டுள்ளார்கள். இவை தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இவ்வாறு டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக போராட்டங்களை மேற்கொண்ட அமெரிக்க இராணுவத்தினுடைய முன்னாள் அதிகாரிகள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் தற்போது பதவியில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ அதிகாரிகளுடைய குடும்ப உறுப்பினர்களும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திற்கு எதிரான விமர்சனங்களை அதிகமாக வெளியிட்டு வருகின்றார்கள். அதிலும் குறிப்பாக அமெரிக்க போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத்திற்கு எதிராக தொடர்ச்சியான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் அமெரிக்க இராணுவத்தின் தலைமை அதிகாரிகளுக்குள்ளும் பீட் ஹெக்ஸத் மீது முருகல் நிலைகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே நவீன ஆயுதங்களையும் பெரும் படைகளையும் அமெரிக்க இராணுவம் கொண்டிருந்தாலும் அவர்கள் பலவீனமானவர்கள் என்பது உறுதி செய்யப்படுகின்றன. இந்த நவீன ஆயுதங்கள் மாத்திரம் அவர்களிடம் இல்லாவிட்டால் அமெரிக்க இராணுவம் ஒரு மிகப்பெரிய பலவீனமான இராணுவம் என்பதனை ஒட்டுமொத்த உலகமும் ஏற்றுக்கொண்டிருக்கும். எனவே களத்தினுடைய உண்மையான யதார்த்தத்தை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து அமெரிக்காவின் மிகப்பெரிய கடற்படை போர்க்கப்பலான ஜார்ஜ் டபிள்யூ புஷ் போர்க்கப்பலானது ஆப்பிரிக்காவை சுற்றி மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தற்போது மடகஸ்காருக்கு அருகாமையில் இருப்பதாகவும் இன்னும் 2 தினங்களுக்குள் ஓமான் வளைகுடா பிரதேசத்தை அடைந்துவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று ஜெராட் ஃபோர்ட் கப்பலும் இன்னும் 2 போர்க்கப்பல்களும் செங்கடல் பிரதேசத்திற்குள்ளே நுழைந்துள்ளன. மேலும் குறித்த போர்க்கப்பல்கள் செங்கடல் பிரதேசத்தினை தாண்டவில்லை. தற்போது செங்கடலின் வடக்கு பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளார்கள். அத்தோடு நேற்றிரவு அமெரிக்காவின் 14 விமானப்படைகள் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்தன. அமெரிக்காவின் C-17 குளோப் மாஸ்டர் விமானங்களும் போர் விமானங்களும் மத்திய கிழக்கை நோக்கி நகர்ந்தன. ஐரோப்பாவிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களில் இருந்தே அவசரமாக குறித்த போர் விமானங்கள் மத்திய கிழக்கை நோக்கி நகர்த்தப்பட்டன. சவுதி அரேபியாவிலும் ஜோர்டானிலும் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களிலேயே இவை அனைத்தையும் நிலைநிறுத்தி வருகின்றார்கள். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரை ஆரம்பிப்பதற்கான தயார்படுத்தல்களாகவே இந்த வேலை திட்டங்களும் போர் விமானங்களுடைய வருகையும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் இவ்வாறு தெரிவித்தார். உறுதிமொழிகளை காப்பாற்றுவதே அர்த்தமுள்ள உரையாடலின் அடிப்படையாகும். அமெரிக்க அரசாங்கத்தின் மீது ஈரானுக்கு எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை. அமெரிக்க தலைமைகள் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளிடத்திலிருந்து வரக்கூடிய மிரட்டலான அறிவிப்புகள், சமிஞ்ஞைகள் கசப்பான செய்திகளையே தெரிவிக்கின்றன. அவர்கள் ஈரானியர்கள் சரணடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். ஆனால் ஒரு பொழுதும் ஈரானியர்கள் சரணடைய மாட்டார்கள். எங்களை பலவந்தமாக அடக்க முடியாது என ஈரானிய ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அத்தோடு நேற்றிரவு பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் ஈரானிய தலைமைகளை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்துவதற்கு உச்சக்கட்ட அழுத்தங்களை வழங்கியிருந்தார்கள். மேலும் இன்று காலையில் ஈரானிய தலைமைகள் நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு வருகை தருவார்கள். அமெரிக்க தலைமைகளும் பிரதிநிதிகளும் பாகிஸ்தானுக்கு வருகை தருவார்கள். மாலை நேரத்தில் எங்களுக்கு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க முடியும் என்றும் பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இன்று காலையில் ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானுக்கு சென்றிருக்கவில்லை. மேலும் டொனால்ட் ட்ரம்ப் இன்னும் ஒரு மணித்தியாலத்திற்குள்ளே JD வான்ஸ் பாகிஸ்தானில் களமிறங்கி விடுவார் என தெரிவித்திருந்தார். ஆனால் JD வான்ஸும் பாகிஸ்தானை நோக்கி இன்னும் புறப்பட ஆரம்பிக்கவில்லை. ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானை நோக்கி நகர்வதற்கான எந்தவிதமான சமிஞ்ஞைகளும் காண்பிக்கப்படவில்லை. அதற்கான தயார்படுத்தல்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. இதனால் JD வான்ஸும் அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தானை நோக்கி புறப்படவில்லை.
அத்தோடு ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் முற்றுகையை விதித்து போர் நிறுத்தத்தை மீறி இந்த பேச்சுவார்த்தை மேசையை தன்னுடைய கற்பனை மேசையாக சித்தரித்து சரணடைவதற்கான மேசையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றார் அல்லது மீண்டும் போரை ஆரம்பிப்பதற்கே திட்டமிடுகின்றார். அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஒரு பொழுதும் மேற்கொள்ள மாட்டோம். மேலும் கடந்த 2 வாரங்களுக்குள் நாங்கள் புதிய தாக்குதல் திட்டங்களுக்கும் தயாராகிவிட்டோம். 2 வாரத்திற்குள்ளே எங்களுடைய புதிய காய் நகர்த்தல்கள் வீரியமாக நடைபெற்றுள்ளன. மேலும் நாங்கள் அனைத்திற்கும் தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது கலிபாஃப் அவர்கள் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து அல் ஜசீரா ஊடகத்திற்கு பாகிஸ்தானிய தலைமை ஒருவர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானிடமிருந்து எங்களுக்கு சாதகமான சமிஞ்ஞைகள் நிச்சயமாக கிடைக்கும். தற்போதைய நிலைமைகள் நிலையற்றதாக இருந்தாலும் நாளை அல்லது நாளை மறுதினமாவது நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வோம். ஈரானிய பிரதிநிதிகள் நிச்சயமாக இந்த பேச்சுவார்த்தை மேசையில் அமர்வார்கள் என பாகிஸ்தானிய அடிமை மத்தியஸ்தர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கான ஈரானிய தூதர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். ஒரு மிகப்பெரிய நாகரிகத்தை கொண்டிருக்கக்கூடிய வரலாற்றை கொண்டிருக்கக்கூடிய நாடு அச்சுறுத்தலுக்கும் பலவந்தத்திற்கும் அடிபணிந்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா? மேலும் ஈரானியர்கள் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் பலவந்தமாக பேச்சுவார்த்தை மேசையில் அமர மாட்டார்கள். இது உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கோட்பாடாகும். இது ஒரு உறுதியான இஸ்லாமிய இறையியல் கோட்பாடாகும். அமெரிக்கா இதனை உணர்ந்திருந்தால் அவர்கள் இவ்வாறு நடந்து கொண்டிருக்க மாட்டார்கள் என பாகிஸ்தானுக்கான ஈரானிய தூதர் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது ஒரு மிகப்பெரிய பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது. இன்றிரவுக்குள்ளே ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானுக்கு வருகை தர வேண்டும் என அமெரிக்கா விரும்புகின்றது. மேலும் ஈரானிய தலைமைகள் பாகிஸ்தானுக்கு வருகை தந்ததும் ஜேடி வான்ஸும் ஏனைய தலைமைகளும் வருகை தந்து விடுவார்கள் என தெரிவிக்கின்றது. அத்தோடு தற்போதைய நிலைமைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பதற்றத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இந்த யுத்த நிறுத்தத்தினை இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிப்பதற்கான முன்மொழிவுகளையும் பாகிஸ்தான் முன்வைத்துள்ளது. இன்னும் 2 வாரங்களுக்கு யுத்த நிறுத்தத்தினை நீடித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகளை பாகிஸ்தான் முன்வைத்துள்ளது. யுத்த நிறுத்த காலப்பகுதியை நீடித்து எப்படியாவது ஈரானிய தலைமைகளை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்த வேண்டும் என்பதற்காகவே பாகிஸ்தான் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுக்கின்றது. உண்மையில் பாகிஸ்தான் மேற்கொள்ளக்கூடிய இந்த வேலை திட்டங்கள் அனைத்தும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே மேற்கொள்ளப்படுகின்றன. அமெரிக்காவினுடைய முழுமையான ஆதரவோடு அமெரிக்காவின் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே பாகிஸ்தான் இந்த முயற்சிகளை மேற்கொள்கின்றது. பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய ஈரானிய தலைமைகளை மிரட்டுவதற்காகவும் அவர்களை படுகொலை செய்வதற்காகவும் நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் திட்டமிட்டிருக்கும். அமெரிக்காவினுடைய கோரிக்கைகளை ஒரு பொழுதும் ஈரான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனவே இப்படியான நிலைமையில் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தானை பயன்படுத்தி எப்படியாவது ஈரானிய தலைமைகளை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்துவதற்கு முயற்சி செய்வது ஈரானிய தலைமைகளுக்கு எதிரான அடுத்த கட்ட படுகொலை தாக்குதல்களுடைய திட்டமாகும். இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளிலும் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றிரவு போர் ஆரம்பிக்கப்பட போகின்றதா அல்லது யுத்த நிறுத்தம் இன்னும் 2 வாரங்களுக்கு நீடிக்கப்பட போகின்றதா என்பதனை பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். அடுத்த காணொலியை விரைவாக பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.